சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ரொம்ப நன்றி. நேற்று மாலையிலேருந்து ப்ரெஸ்ஸும் மீடியாவும் இந்த படத்துக்கு தரக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ரியலி இட் ஹெல்ப் த ஃபிலிம். அண்ட் கமலா தியேட்டர் எனக்கு பர்சனலாக தங்கமீனுடைய முதல் ஷோ இருந்துச்சு. அப்போ அவங்க ஃபாதர் இதே மாதிரி என் கூட நின்றுருந்தார். இன்றைக்கி அவங்க சன் நிற்கிறாரு. அண்ட் இந்த தேட்டருக்கும் என்னோட மெமரி நிறைய, என்னோட முதல் படத்துடைய என்னுடைய தரமணி கட்டுரை தமிழ் பேர் 3 முதல் காட்சியில் இங்கே பார்த்துருக்கேன். இப்போ இந்த படத்துக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது நம்ம படத்துக்கு. கிளாப்ஸ் நான் ஆக்சுவலாக இன்னும் படம் பார்க்கல, பட் இங்கே கிளாப்ஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் படங்கும் போது மக்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி கண்டிப்பாக நம்ம போனால் நம்ம கொடுக்குற அந்த 190 ரூபாய்க்கு ஏமாற மாட்டோம், சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அட்வான்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்யூ சேர்ந்து வந்தீங்க சார். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு படம் எடுத்துருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட் டைமாக தியேட்டர் விட்டு ஆடியன்ஸ் சிரிச்சிட்டே வரதை என் படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம். கேட்பாமா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இதுவரைக்கும் சார்? நாங்கள் இந்த படம் தொடங்குறப்ப ரொம்ப ஒரு கடந்த 10 நாள் தான் தொடங்க ஆரம்பித்தோம் அந்த விளம்பரத்தையும் இதையும். ஸோ நம்ம என்ன நினச்சோமோ இந்த படம் எந்த வகையும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு படம் பார்த்து சில பார்வையாளர்கள் இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் எடுத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். சார் சொன்னார் தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு, அதே ஒரு பாசிட்டிவ் சைன். படத்துல வந்து காதலை தான் எதிர்பார்த்து மக்கள் அதிகமாக வருவாங்க. இது காமெடி சேனல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாம், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண கொடுக்குறீங்க? உண்மையாகவே நம்ம இருக்கிறதே ரொம்ப டஃப் வந்து சிரிக்க வைக்கிறது தான். முதல்ல ஒரு நகைச்சுவை படம் இருக்கிறப்ப எனக்கு இந்த பயம் என்னன்னா வந்து யாரும் சிரிக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னா, ஸோ அந்த பயம் நேத்தோடு எனக்கு மாறிடுச்சு. ஃப்ரெஷ் ஷோவில் கேட்ட அந்த சிரிப்பும் அந்த கை தட்டுறதுமே முழுக்க மாறிடுச்சு. இன்னைக்கு இவர் சொன்னார் தியேட்டருக்கு வெளியே கிளாப் சவுண்ட் கேட்குது. ஸோ உண்மையாகவே நம்ம என்ன நினைச்சோமோ அது போய் சேருதுன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அது சந்தோஷம். கமலால ஒரு ஷோ தான் பிரதர் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் புக்கிங் ஓப்பன் பண்ணும்போது, பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே 2 ஷோஸாக மாற்றிட்டோம். ஸோ ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் தான் நிஜமாவே. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு குக்கிராமல் போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். சனிக்கிழமை ஒரு 4000 பேர் வந்துட்டாங்க. ஷூட்டிங் நிறுத்த வேண்டியதாயிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் வந்து அவருடைய அந்த நகைச்சுவையும் அவர் பேசுகிற எளிமையும் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்த ஒரு நடிகர். அவர் ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர். இந்த படத்தில் நகைச்சுவையும் இருக்குது, யதார்த்தமும் இருக்குது, ஒரு நம்பத்தகுந்த அப்பாவாக நடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முக்கியமான படம் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வையாளர்கள் மிர்ச்சி சிவா சார் இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காரு, என்ன சொல்ல போறாங்கன்னு அவரை விட நான் வந்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். மற்ற படங்களில் சிரிக்க வைத்த மாதிரி சிரிக்கவும் வைப்பாரு, பட் ஒரு நடிப்பாகவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். சிவாக்கு இது எந்த நடிகர் வந்தாலும் மம்முக்கா வந்தாருன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி குட்டி நகாசு வேலைகள் பார்க்குற மாதிரி திரைக்கதையில் இப்போ சிவானா அவருக்கு நகைச்சுவை தான் அவரோட பலம். அதை சேர்ப்பதற்கான சில இடங்கள் இருக்கு. நம்ம எல்லாரும் காதலாம் என்ன நினைச்சிருக்கோம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணதான் நினைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய காதல் ஒரு பெரும் காதல் தானே. எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவிலும் அவங்க ஒருத்தர செல்லமாகவும் கோபமாகவும் சண்டை எவ்வளோ இது இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய இருக்குல்ல. இந்த கதைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு காதலும் இருக்கு, ஒரு கிரஷும் இருக்கு. அப்பா அம்மா மகன் மேல வைத்த பெரிய காதல் இருக்கு, மகன் அப்பா மேல வைத்த காதல் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இயற்கை மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய காதல் இருக்கு. ஹீரோயின் இந்த படத்துல கிரேஸ் ஆண்டனி நடிச்சிருக்காங்க. தமிழ்ல முதல் படம். அவங்க மலையாளத்துல வந்து ஒரு ரொம்ப பிரபலியமான ஒரு நடிகை. அவங்க நடிப்புக்கும் அவங்க நகைச்சுவைக்கும் இந்த படத்துல ஒரு ஹியூமர் கேரக்டருங்கிறப்ப திரும்ப ஒரு ஹியூமர் பண்ணக்கூடிய ஹீரோயின் எனக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்து ஊர்வசி மேடம் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மீட்டர் நடிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை வந்து கிரேஸ் ஆண்டனி. இந்த படத்தில் அவங்க நடிக்கணும் கொண்டு வந்தேன். ஆக்சுவலாக படம் பார்த்து வெளில வரவங்க மிர்ச்சி சிவா சார் எவ்வளோ பாராட்டணும் அவங்களையும் அவங்க பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் திரும்பவும் அஞ்சலி என் படத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு சிறு கதாபாத்திரம் நடிச்சு கொடுத்துருக்காங்க. பட் கற்றது தமிழ் ஆனந்தியை எவ்வளோ நம்ம எல்லாரும் நினைவில் இருக்கோம், அதே மாதிரி பறந்து போவனுடைய வனிதாவுடைய கணவரும் எல்லாரும் மனதிலும் இடம் பிடிப்பாங்கன்னு நான் சார். யுவன் சங்கர் ராஜா சார் தான் உங்களோட ஆஸ்தான மியூசிக் டைரக்டர். அவர் இடத்த வந்து சந்தோஷ் தயாநிதி வந்து நிறைவேறிருக்காருன்னு நீங்க நம்புறீங்க? அப்படி ஒருத்தர் என்னைக்குமே கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறது அவனுடைய இது. யுவன் என்னுடைய டேர் மோஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய பிரதர். அவர் இல்லாமல் இயங்குறதுங்கிறது கஷ்டம் தான். ஆனால் இந்த படத்தில் ஸ்டூடெண்ட் அவருக்கு நேரம் இல்லாதனால பாடல்கள் மட்டும் நிறுவச்சு பண்ணுங்கிறப்ப ஆபத் பாந்தவனாக வந்தது தான் சந்தோஷ் தயாநிதி. ஆபத் பாந்தவனாக வந்த அவர் இந்த படத்துக்கான மொத்த இசையும் பாடல்கள் மூலிமா எல்லாத்தையும் சிலிர்க்க வைத்திருக்காரு. யுவனுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சொன்னார்.
இல்ல பேரன்பு அந்த காலத்திலேயே கொண்டாடினாங்க. பேரன்பு வந்து இமீடியட்லி எனக்கு நான் எடுத்த படத்துல ரொம்ப வடி ரீதியான வெற்றி பேரன்பு தான். அந்த பேரன்புலாம் அந்தந்த அது ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படம் அந்த காலத்தையும் கொண்டாடப்படணும், அதை தாண்டி வரக்கூடிய காலத்தையும் கொண்டாடப்படணும். என்னோட முதல் படம் கற்றது தமிழ் இன்னும் யாராவது ஒருத்தர் பார்த்தா தானே சந்தோஷம். அன்னைக்கு எடுத்த படம் பழசாயிடுச்சுன்னு கொடுத்துட்டா வேஸ்ட் ஆயிடும்ல. நான் என்னோட படம் இந்த வெள்ளிக்கிழமை எனக்கு ஓடணும். பல வெள்ளிக்கிழமைகள் தாண்டி என்னைக்கோ பிறக்க போற இன்னொரு பையனும் இந்த படம் எடுக்கிறப்ப பிறக்காத ஒருவர் 20 வருஷம் கழிச்சு இந்த படம் பார்த்தா அவருக்கும் பிடிச்சினாதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட சந்தோஷம். உங்களுக்காக ஓவர் லுக்கிங்கா எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து இணையறாங்க. சோஷியல் மீடியால அவ்வளோ கொண்டாடப்படுறதை பார்க்க முடியுது. உங்களுக்கு அது எந்த மாதிரியாக ரொம்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமாகுது. பிரியத்தினுடைய வெளிப்பாடு தானே அது. பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த இது முதல்ல இருந்தே அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கு. என் படம் இல்லை, இன்னொரு ஃபிலிம் மேக்கர் படம் எடுத்தாலும் அதை இணைந்து செய்யக்கூடியது வந்து இயக்குநர்கள் மத்தியில் அந்த ஒற்றுமையும் அன்பும் ஒரு பிரிவும் மாறி மாறி இருந்துட்டு ஒரு படம் பிடிக்கிறப்ப அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பொறுப்பு உணர்த்துனா இன்னொருத்தர் படம் பண்ணுறப்ப நம்மளும் அதை பண்ணுங்கிறது அது. ஸோ இது எப்போதுமே ஒரு ரிலே ரேஸ் மாதிரி இது நடந்துகிட்டே இருக்குது. அது தமிழ் சினிமாவுக்கே உரிய பிரத்யேகமான ஒரு அடையாளம், இல்லாட்டி ஒரு நல்ல பண்பு அப்படின்னு. ஆடியன்ஸுக்கு ஒரு கருத்துல வாங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான். எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் வந்தா டூஷன் குத்திட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், மலை ஏறுவோம், மரம் ஏறுவோம், காற்றை ரசிப்போம், காற்றை சுவாசிப்போம், நீச்சல் குளத்துல குளிப்போம், ஹாப்பியா இருக்கும். எல்லாரும் படம் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த ஷோ ரொம்ப ஸ்பெஷல் ஷோ. இந்த ஷோல இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பார்க்கறது வந்து என்னமோ இதுக்காக தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டாம இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். ராம் சார் நான் வந்து மைக் எடுத்துக்கிறேன். ஒரு 6 வருடத்துக்கு பிறகு படம் வந்தாலும் அந்த படத்தை பார்த்தே தெரியும் வந்திருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ரசிகர்களுக்கும் நன்றி. நீங்கள் என்னை மறக்காமல் இருக்கிறதும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டும் தான் என்னை வாழ வச்சுட்டு இருக்கு, படங்களை எடுக்க வைக்கிறது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் இந்த படம் உங்களை சிரிக்க வச்சுருக்கோம். நான் நம்புறேன். சிரிச்சிங்களா? ஏன்னா முதல்ல நான் ஒரு நகைச்சுவை படம் ட்ரை பண்ணேன். ஒரு பயமாக இருந்துச்சு, சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு. அப்போ தேட்டருக்கு வந்து நான் சொன்னேன், பாடல்கள் எப்படி இருந்துச்சு? இந்த 19 பாடல்களும் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் இவர்தான். கமலா தேட்டர் எப்போதுமே ஸ்பெஷல். இதே ஸ்கிரீன்ல தான் தங்கமீன்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தோம். அன்னைக்கு இருந்து அதே எமோஷனல் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்று இருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சா எல்லாருக்கும்? அவர் வந்திருக்காரா படம் பார்க்க? அவர் கூப்பிட்டு சாயங்காலம் திரும்பி வந்துருங்க. படம் பார்த்த எல்லாரும் திரும்பி போய் அவங்க குழந்தைங்களோட வந்துருங்க. ரிஷியோட ஆல்ரெடி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் இது வந்து பேஸ்ட் ஆன் இந்தியன் ஃபுட் ஸ்டோரிஸ். எல்லாரும் நீங்க சொன்னீங்க நம்ம வீட்டில் இருக்காங்க, எல்லாரும் வீட்லையும் இருப்பாங்க. அண்ட் கேமரா ஒர்க் எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ஏகா சார் அண்ட் நான் வந்து சென்னை நிறைய படம் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் திஸ் மூவி ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் ராம் சார். தேங்க்யூ சார். படம் பார்த்து நல்லா இருக்கிறாங்க சார். டான்ஸ் பார்த்து சோகமாயிடும். நான் ஆடணும், இவரும் ஆடணும். கமலா தேட்டர். ஓகே ரெடி சார். நீங்க கூட ஃபாலோ பண்ணலாம் சார். நீங்க தான் கிரிக்கெட் ரசி சார். ஆக்சுவலா அப்படியே போயிருக்கலாம் வீட்டுக்கு. ஆன்லைன் எல்லாரும் மீட் பண்ணலாம் சார். இப்படி மாட்டி விட்டீங்க. ஓகே ரெடி.
ஆக்சுவலாக என்னன்னா, நீங்களாம் வெளியில் போகும்போது இந்த படத்தை மனசார எப்படி என்ஜாய் பண்ணி உண்மையை சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து அதுதான் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஐம் வெரி வெரி ஹாப்பி. அந்த இந்த டான்ஸ் பற்றி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என் டான்ஸ் தெரிஞ்சே அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்காருன்னா என் மேலே எந்த நம்பிக்கையில் வச்சு நான் கேட்குறேன் சார்பாக இந்த கேள்வி. இனிமேல் இவருக்கு டான்ஸ் ஆட தெரியல யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அடிப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம். இதோட முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க டான்ஸ் அடிக்க முடியாது. ஓகே, படத்துல அன்பு சொன்னா அவங்க போய் சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன், ராம் சார் போய் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அண்ட் அவங்க தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. என்னன்னா, நான் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் 4 ஸ்க்ரீன் பண்ணோம், எல்லாமே ஃபுல்லாக இருந்தது. அங்கே கூட நாங்கள் பேசும்போது இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டேன் உண்மையிலே. என்னன்னா, இந்த படத்தை ஹிந்தி என்ஜாய் பண்ணாங்க, நம்ம ஊர்லேயும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து இந்த சம்பளம் கிடைச்ச மாதிரி, இந்த கூலி வாத்து முட்டை கிடைச்ச மாதிரி எனக்கு டைனோசர் வந்த மாதிரியே ஃபீல் இருக்கு. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ. வாத்து முட்டையிலேருந்து டைனோசர் வந்துச்சா வரலையாங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். திஸ் மூவி டு எவ்ரி ஒன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டு கமலா தியேட்டர். ஏன்னா அங்கமீன்கள் ஷோ பண்ணப்போ எங்கள் ஃபாதர் என்னை எப்படி ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணாரோ அதே தாரத்தப்பட்டைகளோட திரும்ப இந்த படத்திற்கான ஒரு கொண்டாட்டமாக நமக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய ரசிகர்களும் எங்களுடைய படங்களை நம்ம இன்வைட் பண்ண வந்ததுதான். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு நாங்க தான் நன்றி சொல்றோம். லாஸ்ட்ல வந்து ஃபிலிம் பை ராம் வரும்போது மொத்த தேட்டர் அப்ளாஸ். ஃபிலிம் பை ராம் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாமே கேட்கறோம்ல. நான் வந்து ஒரு சின்ன விஷயம் நான் ரிக்வெஸ்டா பண்றேன். இது வீடியோ ஒளியெல்லாம் போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி படங்கள் ராம் சார் நிறைய பண்ணோம். இந்த படங்கள் நிறைய ஃபினான்ஷியலி அவருக்கு சப்போர்ட் பண்ணா நிறைய படங்கள் நிறைய வரும். என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட் இது, ராம் சார் நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை சார், 1 வருஷத்துக்கு ஒரு படம் நம்ம தாராளமாக பண்ணலாம் சார். அடுத்து ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் பண்ண கூட நிறைய சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.